பஞ்சங்களை போக்கி விவசாயத்தை பாதுகாத்து 16 செல்வங்களையும் நமக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் ஆடிப்பெருக்கு. இந்த நாள்ல நம்ம எது செஞ்சாலும் பெருக்கும் அப்படின்னு சொல்றது ஐதீகம். இன்னைக்கு எப்பவும் போல காலையில எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏத்துனதுக்கு அப்புறமா நிலைவாசல் அலங்காரம் பண்ணிட்டு அங்க வேப்பிலையால அலங்காரம் பண்ணியிருந்தேன். ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரே ஒரு வருத்தம், இன்னும் எங்க ஊர்ல ஆத்துல எல்லாம் இன்னும் தண்ணி வரல. அதே மாதிரி காவிரிலையும் இன்னும் எங்க ஊர் சைட்ல எல்லாம் தண்ணி வரல. இப்பதான் திறந்து விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அந்த இயற்கை, அந்த காவிரி தாய் நல்லபடியா செல்வ செழிப்போட நான் விவசாயத்தையும் நம்மளையும் காக்கணும்னு சொல்லி நல்லபடியா பிரபஞ்சத்துக்கும் நம்ம வேண்டிக்குவோம். நேற்று ஒரு சகோதரி பெங்களூர்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல. அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்க போட்ட வீடியோ பார்த்துருந்தோம், நானும் பெங்களூர் தான், எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இங்கேயும் தண்ணீர் ரொம்ப பஞ்சமா தான் இருக்கு. கண்டிப்பா நானும் ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தேன். அதே மாதிரி வருண பகவான் நைட்டே நமக்கு மழையை கொடுத்தாரு. அப்பதான் நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சமா தண்ணி திறந்து விட்டுருக்காங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துச்சு. ஸோ இது மாதிரி எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட அது ஒரு பகுதி இருந்தாலுமே நம்ம நாடு நல்லா இருக்கணும். அதுலேயும் குறிப்பா விவசாயமும் அந்த பஞ்சபூதங்கள்ல ஒன்னான நீர் பார்த்தீங்கன்னா நமக்கு நீர் ஆதாரங்கள் ஒரு நாட்டுல எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதோ அதை பொறுத்துலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் இருக்கும். ஸோ அதனால அதுக்காக இன்னைக்கு எல்லாருமே ஒரு பிரார்த்தனை வைங்க கண்டிப்பா. இன்னைக்கு நான் டெமோ வீடியோல காட்டின மாதிரியே அழகா கலசத்தை அலங்காரம் பண்ணி வேப்பிலை சொருகி பூக்கள்லாம் வச்சு இன்னைக்கு கொஞ்சம் வஸ்திரம்லாம் சாத்தி நான் பண்ணியிருக்கேன். இதுல நான் காவிரி அன்னைய எழுந்தருளை செய்து நல்லபடியா வேண்டிட்டு அந்த சிங்க் பக்கத்துலயும் இருக்கிற அந்த பைப்புக்கிட்டையும் பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றினேன். ஏன்னா நம்ம ஆத்துக்கு போக முடியாது, போனாலும் ஆத்துல தண்ணி இல்லை. ஸோ அந்த வறண்ட இதை பார்க்கறதுக்கு நமக்கு மனசு வரல. ஸோ அதனால வீட்டிலேயே நல்லபடியா இன்னைக்கு குலதெய்வ விளக்கு ஏற்றி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி நல்லபடியா வாராகி அம்மனுக்கும் அந்த சிவபெருமான் ஜம்புகேஸ்வரர் நீருக்கு உரிய ஒரு கடவுள், அவருக்கும் பாத்தீங்கன்னா விநாயகருக்கும் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நல்லபடியா வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு பஞ்சமி நாயகிக்கும் உரிய இந்த பஞ்சமி நாள்ல நல்லபடியா அந்த சோமவாரத்துல திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாடும் செய்யறது ரொம்பவே நல்லது. ஆடி 18 நிறைய பேர் குலதெய்வம் கோவிலுக்கு போவீங்க. ஆத்துல பாத்தீங்கன்னா புதுமண தம்பதிகள்லாம் காவிரி ஓரமா பாத்தீங்கன்னா அந்த கயிறு மாத்துறது, மாங்கல்ய சரடு மாத்துறது இதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான நல்ல நேரம்லாம் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க. ஸோ கயிறு மாத்தாட்டியும் ஒன்றும் பரவாயில்ல, நம்ம நோன்பு கயிறு கட்டினாலே போதுமானது, அந்த மஞ்சள் கயிறு கட்டிக்கிட்டாலே போதுமானது. நிறைய பெண்கள் அந்த காவிரி கரையோரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிட்டு அந்த காப்பரிசி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு சந்தோஷமா அவங்களோட தாம்பூலத்தை பகிர்ந்துக்கிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கும் பார்க்கவே. ரொம்ப நான் எப்படி சுமங்கலியா நல்லபடியா இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பெரியவங்க. ஸோ அதெல்லாம் கிடைக்கிறதுலாம் ரொம்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நாள்ல ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஆடி 18க்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் அதாவது யோகி பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் நாகமணி கோவில்ல எனக்கு எல்லாரும் எப்படி வேண்டுவாங்கன்னு தெரியாது, எனக்கு இந்த ஒரு வேண்டுதல் வைக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆடி மாசம் பிறந்த வீட்டுல இருந்து பெண்ணுக்கு சீர் வரும்ல, அந்த மாதிரி நான் என்னுடைய அம்மாவுக்கு நான் ஆடி மாசத்துல ஆடி 18 அன்னைக்கு சீர் கொடுப்பேன், உனக்கு புடவை எடுத்து கொடுப்பேன். அதோட மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு வர 3 பெண்களுக்கு நான் புடவை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். அது யோகி பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷம் தீட்டு அது மாதிரி இருக்கும், பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா அதுவுமே பண்ணலாம்னு சொல்லி ஐயா சொல்லிட்டாரு. ஸோ அதனால நாங்க நேற்று சாயங்காலமே பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல அங்க நாகமணி கோவில்ல ஒரு பெரிய விசேஷமான பூஜையெல்லாம் நடக்கும். நல்லபடியா அந்த ராகு கால நேரத்துல நம்ம வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. ஸோ அங்க போயிட்டு நான் என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணேன், யாருக்கெல்லாம் எப்படி புடவை எடுத்தேன், அம்பாளுக்கு என்ன கலர்ல புடவை எடுத்தேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா நிலைவாசல் பூஜை, பிரம்ம முகூர்த்த பூஜை, அதே மாதிரி காவிரி அன்னையை நினைச்சு அந்த கலசத்துல மஞ்சள் குங்குமம் எலுமிச்சம்பழம் பச்சை கற்பூரம் வச்சு வேப்பிலை மாவிலை சொருகி நல்லபடியா சர்க்கரை பொங்கல், காப்பரிசி, அதே மாதிரி பழங்கள், அதுலயும் குறிப்பா நாவல் பழம் கிடைச்சா இன்னைக்கு வைங்க. இது சாயங்காலம் கூட நீங்க பூஜை பண்ணலாம். ஸோ சின்னதா ஒரு களையத்துல கூட தண்ணீர் வச்சு அதுல கூட நம்ம வழிபாடு செய்யலாம். பெரிய கலசமா வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை.
சிலர் வந்து தேங்காய் வைப்பாங்க, நான் வந்து தேங்காய் வந்து வைக்க மாட்டேன். எனக்கு வந்து காவிரி அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகை போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதனால என்னோட ஆரத்தை வந்து நான் போட்டிருந்தேன், வஸ்திரம் வந்து சாத்தியிருந்தேன். அப்புறம் குத்து விளக்கெல்லாம் ஏற்றி பண்ணும்போது கரெக்டா பாருங்க பெருமாள்கிட்ட இருந்து பூ வந்து விழுந்துச்சு. கரெக்டா நான் காவிரி அன்னையே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பூ போடும்போதே வந்து பூ வந்து விழுந்துச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஏன்னா காவிரி ஆத்துல இருந்து இன்னைக்கு ஸ்ரீரங்கநாதருக்கு யானை மேல வந்து அந்த தீர்த்தம் வந்து காவிரி தீர்த்தத்தை வந்து எடுத்துட்டு போவாங்க. ஒரு அற்புதமான ஒரு வைபோகமா அது இருக்கும். ஸோ அந்த ஒரு பெருமாள்கிட்ட இருந்து எனக்கு வந்து இன்னைக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் இல்லாம வாராகி அன்னையோடைய ஆசையும் இன்னைக்கு சேர்ந்து கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வந்து விரலி மஞ்சள் மாலை வந்து கட்டி போட்டு அழகா வந்து பண்ணியிருந்தேன். தாம்பூலத்துல வந்து புது புடவை இருந்தது, அதையும் வந்து வச்சு வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், கல்லுப்பு வந்து வாங்கியிருந்தேன். வேற எதுவுமே நான் வந்து புதுசாலாம் வாங்கல. இந்த சாரீ வந்து பாத்தீங்கன்னா நவனிதாஸ்ல வந்து எடுத்திருந்தேன், 250 ரூபா அந்த சாரீ. ஸோ இது வந்து பிளவுஸ் வந்து எனக்கு தச்சிருந்தது, அந்த தச்சிங்க ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப வந்து பாசிட்டிவா இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் ஆடிப்பெருக்குக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து எனக்கு வந்து ஒரு புது புடவை வச்சுக்குவேன், அதை வந்து கட்டுவேன். அது என்னுடைய பழக்கம். ஏன்னா அந்த நாள்ல வந்து நம்ம எது பண்ணாலும் எது செஞ்சாலும் அது வந்து பல மடங்கு பெருகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாதாரண நாளா இல்லாம எனக்கு வந்து ஒரு சிறப்பான நாளா அமையணும்னு நான் நினைப்பேன். எங்க வீட்டுல வந்து சந்தோஷம், நிம்மதி எல்லாமே இருக்கணும், நம்ம எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மாதிரி வந்து கண்ணாடி வளையல் போடுறது, புதுசா வந்து ட்ரெஸ் பண்றது, நல்லா மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது, அந்த மாதிரி வந்து நான் சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பண்ணுவேன். ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, நான் வந்து தலை குளிச்சுட்டேன், அதனால வந்து என்னால் வந்து விளக்கேற்ற முடியலன்னு. போன வருஷம் எனக்கும் இதே நிலைமை தான் இருந்தது. ஆனா எதிர்பாராத விதமா நாங்க வந்து கல்லணைக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா போனாங்க. ஆனா வந்து சாமி கும்பிட முடியல, வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா கல்லணைக்கு போனோடனே அங்க நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டது அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன். அங்க இருக்க தண்ணியை போய் பார்த்துட்டு நல்லபடியா கால் நினைச்சிட்டு நான் வந்து சாமி கும்பிட்டு தான் வந்தேன். ஸோ வீட்டுல வந்து பூஜை பண்ண முடியாட்டியும் நான் வந்து அங்க போய் நான் வந்து செஞ்சேன். நம்ம வந்து மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு கலச செம்பு எடுத்து அதுல வந்து நம்ம காவிரி தாயை வந்து ஆவாகனம் செஞ்சு அவங்களுக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிக்கலாம். தண்ணீருக்கு நம்ம தினந்தோறும் நன்றி தெரிவிக்கிறது ஒன்றும் தவறே கிடையாது. பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூடவே தான் எப்பவுமே வந்து பயணிச்சுக்கிட்டே வர ஒரு விஷயம். அந்த பிரபஞ்சம் இல்லாம நம்ம வந்து கிடையாது, இயற்கை இல்லாம நம்மளால வாழ முடியாது. ஸோ அதனால வந்து மாதவிடாய்ங்கிறது இயற்கை, அந்த நேரத்தில் நம்ம வந்து விளக்கு ஏற்றணுங்கிறது நம்மளால முடியாது. ஸோ அதனால வந்து மாதவிடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதே மாதிரி தண்ணீர் வச்சு நல்லபடியா வந்து நம்ம சந்தோஷமா வந்து விளக்கேற்றலாம், அதனால வந்து தவறு கிடையாது. ஸோ நல்லபடியா வந்து நோன்பு கயிறையும் வந்து பாத்தீங்கன்னா 9:15 to 10:15 வந்து நல்ல நேரம். நான் 9:30 மணிக்கெல்லாம் வந்து எடுத்து கட்டிட்டேன். எப்பவுமே வந்து கணவர் கையால தான் வந்து கட்டிக்குவேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றதுக்கு கொஞ்சம் 9 மணி ஆயிடுச்சு. அதனால வந்து நான் எல்லாம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் வந்து செய்யணும் அப்படிங்கிறனால செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பூஜை பண்ணிக்கலாம் ஒரேடியான்னு சொல்லி சாம்பிராணி போட்டுக்கலாம்னு நான் வந்து வெயிட் பண்ணேன். ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் போயிட்டாங்க. ஸோ அதனால நானே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நோன்பு கயிறு வந்து கட்டிக்கிட்டேன். மனசுக்கு நிறைவா இருந்தது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு சந்தோஷமா இருக்கிறது, நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம மனசுல ஒரு திருப்தி வரும் இல்லையா, அந்த திருப்தி வந்து எனக்கு இன்னைக்கும் வந்துச்சு. அதே மாதிரி நேற்றும் வந்துச்சு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலமா வந்து நாங்க 6 மணிக்கு வந்து நாகமணி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். ஏன்னா 4 to 6 வந்து ராகுகால பூஜை வந்து பண்ணுவாங்க. நாங்க வந்து 5:30 மணிக்கெல்லாம் அங்க போய் ரீச் ஆயிட்டோம். நான் வந்து போன உடனே வந்து எலுமிச்சம்பழம் விளக்கு வந்து ஏற்றிருப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து நான் அம்பாளுக்கு வைக்கிற சீர் புடவை, ஆடி சீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புடவைய பொண்ணு வந்து அம்மாவுக்கு தர்றதா வந்து நான் வந்து நினைப்பேன் எப்பவுமே. இது வந்து நான் சொன்ன மாதிரி யோகி வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வேண்டின ஒரு விஷயம். நான் என்ன வேண்டியிருந்தேன் அப்படின்னா, அப்ப பிறந்ததுக்கு அப்புறம் வந்து யோகியை கூட்டிட்டு வந்து நான் அந்த வர ஆடி மாசத்துல ஆடி 18 அன்னைக்கு நான் இந்த மாதிரி வந்து செய்யறேன், 3 பேருக்கு வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் தொடர்ந்து வந்து அதை செய்யணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. அதனால வந்து வேண்டுதலை மறந்துட்டு இது ஒரு கடமை, இது என்னோட அன்பு, நான் வந்து என்னோட தாய்க்கு வந்து நான் அன்பை காட்டுறேன் அப்படிங்கிறதுனால வருஷம் வருஷம் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நேற்று வந்து போய் நான் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை, நம்மளால வந்து கோவிலுக்கு வந்து போக முடியுமான்னு தெரியாது, பிள்ளைங்களுக்கும் எக்ஸாம் வருது, இன்ஸ்டியூட்ல வந்து ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம நேற்றே போய் கொடுத்துடலாம். நேற்று போய் கொடுத்தோம் அப்படின்னாலும் அம்பாளுக்கு வந்து இன்னைக்கு சாத்துவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 புடவை 5 பிளவுஸ் வந்து எடுத்திருந்தேன். ஒவ்வொரு புடவையும் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா ரேஞ்ச் வரும். பிளவுஸ் வந்து தனியாக வந்து 1 மீட்டருக்கு வந்து எடுத்துட்டேன், ஃபுல் வாயில் தான். ஸோ இந்த புடவை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம கொடுக்கறது நம்ம 100 ரூபா புடவை மாதிரி வந்து சாதாரணமாக கொடுக்க முடியாது. ஓரளவு நம்ம வீட்டுக்கு கட்டுற மாதிரி கொடுத்தாதான் வாங்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த புடவை மேலே ஜாக்கெட் வச்சுட்டு மஞ்சள், குங்குமம், அப்புறம் வந்து கிழங்கு மஞ்சள் தான் வச்சிருக்கேன், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், கண்ணாடி வளையல் இதெல்லாம் வந்து வச்சாச்சு. 11 ரூபா வந்து காசு வந்து வச்சுட்டேன். ஸோ இவ்வளோதான் வந்து நான் சிம்பிளாக வச்சிருந்தேன். ஏன்னா புடவையே வந்து நமக்கு ரேட் அதிகம், 300 ரூபா அப்படிங்கிறனால பிளவுஸ் வேற தனியாக எடுத்திருக்கோம், அதோட சேர்த்து 400 ரூபா வந்திருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து வேற கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னா வெறும் பிளவுஸ் பீட்டு மட்டும் வச்சா நம்ம வேற ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஸோ வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கறத விட நல்லா புடவையோட கட்டினா அவங்க வெளியே போனால் கட்டிக்குவாங்க அப்படிங்கிறனால நான் புடவை தான் வந்து வேண்டியிருக்கேன் அப்பையிலேருந்தே. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆடி 18 அன்னைக்கு எனக்கு வந்து வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது 2 தடவை பண்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகும்.
இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்குமே நான் வந்து கொடுக்குறேன். ஸோ தடவை வந்து கொடுக்கும்போது 3 பேர் கொடுத்தேன். அப்புறம் 5, 7ன்னு இப்படியே கணக்கு வந்து போச்சு. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 பேர் தான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் எடுக்கும்போது 5ஆ வந்து நாங்கள் எடுத்துட்டோம். அதே மாதிரி அம்பாளுக்கும் வந்து எடுத்துட்டு சாயங்காலம் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகருக்கு வந்து ஒரு எளிமையாக வந்து அபிஷேகமும் ஆராதனையும் பண்ணிட்டு விநாயகர் ஆசையும் குலதெய்வத்தோட ஆசையோடு நான் வந்து கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சனால எல்லாமே அந்த கவர்லேயே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். அங்கே போய் வந்து வாழைப்பழமும் வெத்தலை பாக்கு மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருந்தேன். கோயிலுக்கு போனோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா வந்து அங்கே வந்து சுமங்கலி பெண்கள் வந்து யாராவது வந்தாங்கன்னா நம்ம கையாலே கொடுக்கலாம். இல்லைன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது தான் கொடுக்க முடியும், அவரு தான் கொடுக்க முடியும், நம்ம கையால் கொடுக்க முடியாது. ஆரம்பத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போதே வந்து நிறைய பேர் வருவாங்க பெண்கள். அப்போல்லாம் நாங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோம். போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து வச்சிருந்தாரு, அப்போ வந்து கையில கொடுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த தடவை வந்து 2 பேருக்காவது நம்ம கையால கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 சுமங்கலி பெண்கள் வந்து வந்தாங்க. அத்தனைக்கும் என்னோட ஏஜ்ல பெரியவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பூலத்தை வந்து அப்பா வந்து என் கையால் வந்து கொடுக்க சொன்னார். பஞ்சமி திதியும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சாயங்காலத்துலேருந்து அப்படிங்கிறனால நான் வந்து 5 முக விளக்கு புதுசாக வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ ஆடி 18 அன்னைக்கு நம்மளால போய் விளக்கு அங்கே போட முடியாது அப்படிங்கிறனால நான் வந்து நேர்த்தே வந்து நான் வந்து ஏற்றிட்டேன். அதே மாதிரி ராகு காலத்தில் வந்து எலுமிச்சம்பழ தீபமும் வந்து நல்லபடியாக வந்து ஏற்றிட்டு சாமி வந்து நல்லபடியாக வந்து கும்பிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா மனசு நிறைவா இருந்து நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெயில வந்து பார்த்தீங்கன்னா தீபம் வந்து ஏற்றிருந்தேன். ஸோ இலுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது 1000 நெய் விளக்கு ஏற்றுறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு உள்ள பவரே வந்து வேற. அப்புறம் யோகியை வந்து நாகருக்கு வந்து பூவெல்லாம் வந்து வைக்க சொன்னேன். இந்த நாகருக்கு தான் நான் அபிஷேகம் பண்ணி என் கனவுல வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்க விதை போடு, ஊனு, தண்ணி ஊத்து, உனக்கு முளைக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நாகருக்கு யோகி கையாலேயே வந்து இந்த தடவை வந்து நான் பூ வைக்க சொன்னேன். அதே மாதிரி காத்தவராயன் சாமிக்கும் வந்து அவரே வந்து பூ வைக்க சொல்லிட்டு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டாச்சு. ரொம்பவே வந்து மனசுக்கு நிறைவா இருந்தது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் அம்பாளுக்கு அம்மாவுக்கு கொடுத்த சீரு. கதம்ப மாலை வந்து வச்சாச்சு. மற்ற 5 பேர் புடவைக்கும் வந்து ரோஸ் வந்து வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து வச்சுட்டு அம்பாள் பாதத்தில் வந்து வச்சுட்டு தூப தீப ஆராதனை வந்து ஐயா வந்து காமிச்சாங்க. ஸோ இது எல்லாமே நான் வருஷம் வருஷம் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். போன வருஷமும் நான் வந்து ஆடி 18 அன்னைக்கு நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறனால என்னால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வரலட்சுமி நோன்பு அடுத்த வாரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வீட்லேயும் வந்து நான் வரலட்சுமி பூஜை முடிச்சுட்டு இடைப்பட்ட நேரத்தில் நான் போயிட்டு அந்த சுமங்கலி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புடவை வந்து வச்சு கொடுத்துட்டு வந்தேன். அந்த இதுலேயும் நான் வந்து நான் விடக்கூடாது, ஒரு வருஷம் தவறி போச்சுன்னா அப்புறம் 3 வருஷம் தட்டி போயிடும்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த நம்ம தவறாம செஞ்சிடணும் அப்படிங்கிறனால அம்பாளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு புடவை அப்படிங்கிறனால நான் போய் சந்தோஷமா கொடுத்தேன். அந்த மாம்பழ கலர் புடவை இன்னைக்கு வந்து கட்டியிருந்தாங்க. அதில் போட்டோ வந்து எண்டில் வச்சிருக்கேன் பாருங்க. அப்புறம் நான் புடவை கொடுத்த 2 சுமங்கலி பெண்களுமே வந்து என் பிள்ளையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுல ஒருத்தங்களுக்கு வந்து குழந்தை வரம் வந்து வேண்டதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுக்கும்போது அவங்க உங்க கையால எனக்கு வளையல் போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து என்னோட நினப்பு தான் வந்துச்சு அப்ப. ஏன்னா நானும் அப்ப அந்த கோவிலுக்கு போகும்போது நமக்கு யாராவது வளையல் போட மாட்டாங்களா, வளகாப்பு நமக்கும் நடக்காதா, குழந்தை நமக்கும் வராதா, நான் எத்தனையோ தடவை ஏங்கியிருக்கேன். ஸோ அந்த அக்காவோட ஏக்கம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால நானே வந்து நல்லபடியாக வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு வந்து வளையல் போட்டு விட்டேன். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. நீங்களும் நல்லபடியாக இந்த நாகமணி அம்மனை வேண்டிக்கோங்க. வாராகி அம்மனையும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நல்லபடியாக வேண்டிட்டு இந்த நாளில் நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யுங்க, தான தர்மங்கள் செய்யுங்க. எல்லாமே வந்து நமக்கு பெருகி வரும். நன்றி.